கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் உங்களை சந்திப்பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நம்ம ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ண போகிற ஊழியர்கள், பாஸ்டர்ஸ், தீர்க்கதரிசி, எல்லா சகல கர்த்தருக்காக சரி எல்லா ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அதாவது தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது. நானும் கூட வளர்ந்து வருகிற ஊழியர்கள், காத்திருக்கிற ஊழியர்கள், இப்போ தான் கர்த்தருக்குள்ளாக நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அநேக காரியங்கள் ஊழியர்கள் உண்டு. எல்லாரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ சித்தம் செய்யணும். தேவ சமத்தை காத்திருந்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற்றுக்கொண்டு தேவ சித்தத்தை செய்ய வேண்டியது நம்ம ஜெபிப்போம். ஒரு ஏசப்பா உமக்கு நன்றி நன்றி ராஜா. ஆவியானவரே நோக்கி ஜெபிக்கிறோம். பிரதான கிருபையினால அப்பா தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்து ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்க. எது எடுத்தாலும் அழைப்பு தெரிஞ்சுக்கிடணுமா கத்தாவே எல்லா அப்பா எந்த இடத்துக்கு போகிறது வர்றது ஜெபம் பண்ணுறது எல்லாத்துக்கும் தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்ய கிருபை செய்வீராக. விசேஷமாக ஒவ்வொரு ஊழியர் மேலேயும் விசேஷ அபிஷேகம் இறங்கட்டும், விசேஷ வல்லமை இறங்கட்டும், வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. தேவ சமத்தில் காத்திருக்க தான் விசேஷ வரங்கள் கிரியை செய்யும். விசேஷ லூஷன் டெலிவிச்சஸ் ப்ரௌனஸே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்த முடியும். அதுக்காக நமக்கு நன்றி. எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் கூட அது கீழ்ப்படிய விடாதுட்டு போராடுகிற எதிர்வல்லுமே நாவிக்கிறீர்கள் இயேசு எரிஞ்சு போவதாக. தேவ சித்தம் செய்யணும், தேவ சமத்தை காத்திருக்குன்னு தெரிந்தாலும் அதை கீழ்ப்படிய முடியல, அதை கடைப்பிடிக்க முடியல. கணனத்தின் ஆவி, அவிசுவாசம், அவநம்பிக்கை, நிர்விசாரணம் போராடுகிற எதிர்வலிமை நாவிக்கிறீர்கள் இயேசு நம்ம எரிஞ்சு போவதாக. டைமை திருடுகிற ஆவி, நேரத்தெல்லாம் திருடிட்டு நம்ம ஜெபம் பண்ண முடியாது. நேரத்தை திருட்டு ராஸ்கள் திருடு கவுட்டல் இச்சஸ் பொல்லாத பிசாசு திருடுறவன் அந்த நேரங்களை இப்போ ஊழியர்களுக்கு, மிஷினரிகளுக்கு, பாசஸுக்கு நேரத்தை திருடுகிற பொல்லாத ஆவிக்கிரில் இயேசு எரிஞ்சு போவதாக. நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிற நேரமே இல்லை, உட்காரணும்னு நினைக்கிற நேரமே இல்லை, தேவ சமூகத்தில் காத்துருன்னு நினைக்கிற நேரமே இல்லை. நேரங்களை திருடுகிற பொல்லாத ஆவிக்கிரில் இயேசு எரிஞ்சு போட்டோம். ஒருவேளை பகல்லாம் ஒளிஞ்சிடறாங்க, இரவில் தான் அவங்க காத்திருக்குன்னா கூட இரவு கணனத்தின் ஆவி, கண்கட்டின் ஆவி, பலையீனப்படுத்துகிற ஆவி, சுகவீனப்படுத்துகிற ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்தை எரிஞ்சு போயிட்டு கட்டளை. கர்த்தர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. பெரிய இயேசு ஜெபனால ஜெபத்தை காமெண்டாமே பதில் தந்து காமுக்கு நன்றி. விசேஷமாக ஊழியக்காரனுடைய வார்த்தைகள் தேவன் கனமணுகிற கர்த்தர் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் வல்லமையை எடுத்து பயன்படுத்தி பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாம் ஜெபனால பிதாவே ஆமென். நாம்